தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 21 ஆண்டுகளாக சமூக பணியாற்றி வரும் மொசாட் தொண்டு நிறுவனம் தமிழர் திருவிழாவான பொங்கலை முன்னிட்டு தனது 21வது ஆண்டு பசுமை சேவையை நிறைவேற்றியது. 16/1/2021 பாளையங்கோட்டையை அடுத்துள்ள ரெட்டியார்பட்டியில் 201 குடும்பங்களுக்கு தென்னை பழ மரக்கன்றுகளை வழங்கும் விழாவை நடத்தியது. விழாவுக்கு மொசாட் தொண்டு நிறுவன இயக்குனர் இதழாளர் ஐகோ தலைமை வகித்தார். மேலப்பாளையம் செல்வன் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவ இசைஞர் பிரேமச்சந்திரன், மனநல நிபுணர் ஸ்னேகா பன்னீர்செல்வம், மொசாட் பொருளாளர் எஸ்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மணி வரவேற்றார். விழாவில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் கலந்து கொண்டு அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார். விழாவில் சீவலப்பேரி ஊராட்சி முன்னாள் தலைவர் முத்துகிருஷ்ணன், மகளிர் அமைப்பை சேர்ந்த சாந்தி, ஜெயா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொசாட் நிர்வாக குழு உறுப்பினர் பூபாலன் நன்றி கூறினார். நீங்கள் சென்று கொள்ளலாம். நம்முடைய சாந்தி போன்ற தோழர்கள் இதிலிருந்து பட்டியல்படி பெயர் தந்து அனுப்புவாங்க. அமைதியாகவும் பொறுமையாக இருந்து இந்த விழாவினை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மக்கள் தொண்டர் அண்ணன் நம்முடைய சகோதரர் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பிற்குரிய ரெட்டியார்பட்டி பெருமக்களே, பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மதியான வேலை அண்ணன் ஐகோ அவர்கள் சாப்பிடாமல் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு தெரியல. பசியோடு இருக்கின்ற நேரம் பகவத்கீதையை பற்றி படிக்க முடியாது, பைபிளை பற்றி படிக்க முடியாது, குரானை பற்றி சொல்ல முடியாது. நான் மதங்கள் என்றும் ஒன்று, மனங்கள் இணைய வேண்டும். அதுதான் மனங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டால் நிச்சயமாக மழை பொழியும். ஏனென்று கேட்டால் இறைவன் உள்ளத்திலே வாழ்கின்றார், ஒவ்வொருடைய ஆத்மாவில் வாழ்கின்றவன் இறைவன். இது ஒரு சின்ன பையனுடைய உயிருக்குள்ளையும் இறைவன் இருக்கார். உங்களுடைய உடலுக்குள்ளே இறைவனுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. ஆகவே இயற்கை என்பது இறைவன். நீங்களா நான் இப்ப வரும்போது சிவபெரிய ஆற்றுல போய் வெள்ளத்தை பார்த்துருந்தேன். 5 மாவட்டத்துக்கு போகக்கூடிய தண்ணி பைப்லைன் போல வெள்ளத்தில் அடிச்சு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தண்ணி வரல, அந்த கிளார்க்கு விளங்காதவன், அந்த பஞ்சாயத்து கிளார்க்கு உருப்படாதவன், இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது 1 கோடி அல்ல 100 கோடி ரூபாய்க்கு பெருமான பொருட்கள் அவ்வளவும் என்ன செய்தது, கடல் முடிச்சு. பைப்லைனை பார்த்து அவ்வளோத்தையும் ரெக்கவரி பண்ண சொல்லி ஐஏஎஸ் எஸ்சி கிட்ட உத்தரவு சொல்லி இன்ஸ்பெக்டர் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சார் இதை ரெக்கவர் பண்ணி போக்குவரத்துக்கு இடத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது தான் ஆனால் ஐஜி அவர்கள் கூப்பிடுகிறார். மணி 2. இப்பொழுது மதியம் நல்ல வேலையில் சாப்பாடு வேலையில் வந்து கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன். பொது நலத்தில் இருக்கின்றவங்களுக்கு காலம் எப்பொழுது கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்ணன் ஐஜி அவர்கள் ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்களையும் மொசாட் தொண்டு நிறுவனத்தின் 21வது ஆண்டு பசுமை சேவை 201 குடும்பங்களுக்கு தென்னை மரப்பழ கன்றுகள் வழங்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அன்புக்குரிய அண்ணன் இதெல்லாம் ஐகோ அவரை பற்றி நிறைய நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள்லாம் நிறைய விஷயங்களை கடந்த ஓராண்டுகள் ஒரு 7-8 மாதங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து அது உள்ளத்தில் இருக்கின்றது அந்த உணர்வுகள். ஆகவே அதை வெளிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட அந்த ஐகோவர்கள் ரெட்டியார்பட்டி எப்படி தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு தெரியவில்லை. இதுக்கு முன்னால் இங்கே விலகி இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. அதிலேயே மரம் கொடுப்பது என்னவென்றால், மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு தாய் பாரமா, குளத்தைக்கு தாய் பாரமா. அதாவது ஒரு மரம் என்பது ஒரு உயிருள்ள பேசாத ஜீவன். ஆனால் அதுக்குத்தான் இந்த மனித இனத்தை வாழ வைப்பதற்கு சக்தி இருக்குது. நம்மளாம் நினைச்சிட்டோம் ஏதோ நம்ம ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் சமீபத்தில் கொரோனாவில் படுத்திருக்கும் போது முதல்ல டாக்டர் போனவொடனே கன்னியாகுமரி மருத்துவமனையில என்னுடைய கையை பிடிச்சு பார்த்துட்டு ஆக்சிஜன் டெஸ்ட் பண்ணாரு. ஆக்சிஜன் 95 மினிமம் 95 இருக்கணும். அந்த 95க்கு மேல இருக்கக்கூடிய
ஒரு மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் என்னை ரொம்ப சத்தம் போட்டாரு. உடம்புல ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கு, கவனம் இல்லாமல் இருக்கான்னு சொல்ற உடனே ஆஸ்பத்திரியில் போய் முதல்ல எனக்கு மூக்குல சிலிண்டர் மூலமா ஆக்சிஜன் கொடுத்தாங்க. இதுல அந்த நேரத்துல தட்டுப்பாடு இருக்கு. ஆரம்பத்தில் வந்திருந்தால் நிச்சயமா நான் உயிர் பிழைத்திருக்க முடியாது. கொஞ்சம் தட்டுப்பாடெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் சரி செய்து மருத்துவத்துறையின் மீது ரொம்ப அக்கறை கொண்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் எல்லா மருத்துவமனைகளும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததால் நானும் என் 3 குழந்தைகளும் பிழைத்தோம். அதான் வரலாறு. ஆக்சிஜன் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி. மரத்தை கொடுத்து நீங்கள் மரத்தை வளர்த்து அதிலே வருகின்ற கனிகளை சாப்பிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. ஒரு கனிதர் மரத்தை வளர்த்தால் அக்கறையோடு வளர்ப்பீர்கள். கனிதர் மரத்தை வளர்த்தால் ஒரு கொய்யாப்பழம், ஒரு தென்னை மரம் 4 வருஷத்துல காய்ச்சிருப்பா, இதை கவனமா பார்க்கணுங்கிற ஒரு மனநிலை வரும். இதே நீங்கள் ஒரு புங்க மரம், ஒரு வேப்ப மரத்தை வச்சு வளர்த்தீங்கன்னா அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஐக்கோ அவர்கள் அற்புதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்ற சொல் மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த முன்னிலை பொறுப்பை ஏற்கின்ற பொறியாளர் மீனா சுப்பிரமணியன் அவர்கள், மருத்துவத்துறை இசைஞர், எங்களுடைய குடும்ப மருத்துவர், எங்களுடைய உணவில் கலந்த உணவு எங்கள் பெருமைக்குரிய ஐயா பிரேமேஸ்வரன் அவர்கள், அதே மாதிரி மனநலத்துறை மருத்துவர் அன்புக்குரிய நண்பர் சினேகா பன்னீர்செல்வம் அவர்கள், இவங்கெல்லாம் நிறைய வேலைகளை போட்டுட்டு இந்த மாதிரி வரணும்னா எப்படி ஊசி போட்டாலும் மாத்திரை கொடுத்தாலும் கடைசியில் தரப்போறது நீங்க ரூபா நோட்டை தான் தரப்போறீங்க. இதை வச்சு காப்பி குடிக்க முடியாது, டிக் ஆக்ஷன்ல போட்டா டீ வராது, என்ன எல்லாமே வாங்கி தான் குடிக்க வேண்டியிருக்கு. இயற்கைக்கு தான் காசு, இயற்கைக்கு தான் காசு. ஒரு காலத்துல பணியர்னு பார்த்து ஏழாம பேச முடியும். அப்ப பணியர் இருக்கும் போது எங்க மாமனார் எனக்கு பொண்ணே தர மாட்டாரு. என்னன்னு கேட்டா சமுதாயத்து பணியர்றாரு அப்படின்னு. ஆனா அந்த பணியர்களுடைய முக்கியத்துவத்தை கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சருடைய தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழாவில் நான் கண்டேன். அந்த பணிகள் இயற்கையாக வருகின்றதை பற்றி மிக அற்புதமாக அதை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது ஆட்சி பசங்க ஐசக் சாலமன் அவர்கள், ஐசக் அவர்கள். இப்படி இந்த இயற்கையான பொருள் பனைப்பொருள் வந்து ஒரு கற்பகத்தில் பனைப்பொருளை எல்லோரும் ஒரு காலத்தில் ஏடனமாக பார்த்தார்கள். ஆனால் இன்று அது மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு தாட்சி தான். நீங்க பாத்தீங்கன்னா வியாபார பக்கத்தெல்லாம் ஃபேக்டரி மாதிரி வச்சிருக்காங்க. எப்பவுமே இண்டஸ்ட்ரி ஒரு பனை மரத்தை வெட்டவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஊரை சுத்தி இருந்த பனை மரத்தை போனா வெட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பிளாட் நாக்கி ஊரா வீட்டுக்கு போனா தண்ணி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு தண்ணி போகுதுங்கிறோம். திங்கக்கிழமை ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சு கோதுமை மாவை எடுத்து அரைச்சி வச்சு அரிசிமா எடுத்து தோசை இருக்கு சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டு ஆஃபீஸ் போறதுக்குள்ளேயே பசி எடுக்கணும். இப்ப பசி எடுக்கு. ஆக சுகத்தை விரும்பியதால் சொர்க்கத்தை இழக்கின்றோம், சுகத்தை விரும்பியதால் வாழ்வாதாரத்தை இழக்கின்றோம், ஆயுளை குறைக்கின்றோம், ஆரோக்கியத்தை அழிக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. அதுதான் நீங்களாம் உணரணும். கிராமத்து மக்கள் ஏதோ கிடைக்கி சாப்பிடணும், வாழ்ந்தோம், சரி ரைட்டு, உயிர் போனா போட்ட அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறார். மனித பிறப்பு என்பது மிக அரிதான பிறப்பு. அந்த அரிதான பிறப்பில் வந்து வாழ்கின்ற நாட்களை எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு பணம் மட்டுமே ஆதாரம் கிடையாது. பணம் இருந்தால் காலையில் காஃபி குடிக்கணும்னா பணத்தை வச்சு காஃபி குடிக்க முடியாது. காராம் பசுவினுடைய பால் இருக்க வேண்டும். நல்லா நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய 30 மாட்டுகளை நானே என் தம்பி வளர்க்கறதிலும் குளிப்பாட்டி அதுக்கு அவ்வளவு சகல ஐஸ்வர்யங்களை செஞ்சு எங்க வீட்டுல ஒரு பிள்ளைய கூட நான் குளிப்பாட்டேன் கிடையாது. அப்படி குளிப்பாட்டி அதற்கான தேவைகளை செஞ்சு அப்படியே ஒரு பசி எடுத்த உடனே என் தங்கச்சி வீட்டுல இருந்து ஒரு கிளாஸ் பால் சுட வச்சு மிளகு பால் கொண்டு வந்தேன். ஆஹா, என்ன அற்புதம்! தாய்ப்பாலுக்கு இடையானது காராம் பசுவின் பால். அப்படி ஒரு பாலை சாப்பிட்ட உடனே வெளியே போய் டீ குடிச்சா நாக்கு பூரா வயிற்சி எடுத்து கூற எடுக்க முடியும், தற்கைங்கிற பயிரே வச்சிருக்க முடியும். இதெல்லாம் நீங்க உணர்வு. ஏன்னா ஆடு வளர்த்தா கஷ்டம், மாடு வளர்த்தா கஷ்டம், எது வளர்த்தாலும் கஷ்டம் தான் வாழ முடியும். இந்த உடல் நடமாடிக்கொண்டே இருக்க வேண்டும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னெல்லாம் எந்த பாட்டியும் பார்த்தாலும் இடுப்பு பெருசாக இருக்காது, 75 வயசுல மதிக்க முடியாது. இப்ப 30 வயசுல என்ன பாருங்க, என் தங்கச்சனாவதி கல்வி போன எல்லாம் உட்காந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு மனநிலை, நிலையில்லாத வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அது அர்த்தமற்ற வாழ்வு. கிராம மக்களிடையே விழிப்புணர்வு வேண்டும். மரம் வளர்க்க வேண்டும், மழை பெருக வேண்டும். மழை பெருகினால்தான் விவசாயம் செழிக்கும்.
கொடுத்து மரத்தின் மூலம் அங்கேயும் யாராவது சொன்னாங்கன்னா யூரியா வாங்கி தள்ளிடாதீங்க, கொஞ்சம் வேப்பம் முன்னாடி சாடி நிறைய காய்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. குறைவா காய்த்தாலும் திரட்சியா இருக்கும். சிந்து பஸ்ல 5 லிட்டர் கலக்கும் சரி, நாட்டு பஸ்ல 1 லிட்டர் கலக்கும் சரி, அதுக்குள்ள குரோத் அதுல இருக்கு. அதனால எல்லாத்தையுமே எல்லாம் உலகத்தில் அடைஞ்சோட என்னைக்குனாலும் ஒரு நாள் இங்கே உருவாக்கப்பட்ட இதெல்லாம் விட்டு விட்டு ஒரு நாள் எங்கோ இறைவனையை தேட வேண்டிய மனநிலை வந்துவிடும். அறுவதை தாண்டும் பொழுது கைகால் ஆட்டம் கொடுத்து விடும். அப்பொழுது இந்த வாழ்க்கையின் ரகசியம் அத்தனையும் எல்லாமே புரிந்து போய்விடும். இறைவா, இந்த சரீரத்தை என்று நீ எடுத்துக்கொள்வாய், உன்னிடம் வருவதற்கு நடக்க முடியவில்லை, கால் வலிக்கின்றது, மருத்துவரை பார்க்க வேண்டும், இப்படி எல்லாம் மனிதர்களை போய் நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் அந்த சேர்த்து வச்சு ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த வேப்ப மரம். இந்த மரம் வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஒரு சேர் போட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துக்கலாம். அப்பவாறு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கலைப்படமில்லாத ஒரு காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மரம் கொடுப்பு விழா. இந்த நிகழ்ச்சியிலே அற்புதமான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பொதுநலத்த வாழ்க்கை தனக்கென்று வாழாது பிறருக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கை தான் இந்த உலகத்தை நிலையானது. அப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனாலதான் இன்றும் எங்குமே சிலையாக, உயிருள்ள சிலையாக, உணர்வுள்ள சிலையாக இன்று காட்சி இருக்கிறார் என்றால் தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை இணைக்காது, பிறருக்காக வாழ்க்கை. எந்த பெரிய சூறாவளி இருந்தாலும் அது சாயவே சாயாது. ஆனால் அதனுடைய வேர் மிக ஆழத்தில் இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய கிரித்தன்மை எப்படி இருக்கிறது? அதை சாப்பிட்டா முன்னால பாத்தீங்கன்னா பணம் கருப்பட்டி போட்டு களி கிண்டி கொடுப்பாங்க. இப்ப உள்ள ஆண்களுக்கு களி கிண்ட தெரியுமானே தெரியல. களி நீ கிண்டியாப்பா? சரி சரி. ஒரு சில ஆட்கள் தான் களி கிண்டுவாங்க. எங்க அம்மா கிட்ட கேட்டா அந்த களி அப்படி அழகா நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு கோழி முட்டை போட்டு வைப்பாங்க. இப்ப எல்லாருமே நீங்க எல்லாரும் சிக்கன் வாங்கினீங்கன்னா பிராய்லர் சிக்கன் குத்த வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. பிராய்லர் சிக்கன் குத்த வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. ஒரு நாட்டு கோழி ஓடும். ஆனா ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி போய் பிடிச்சி குழம்பு வச்சு முன்னால புதுமண தம்பதிகள் வந்தா ஒரு குழந்தை பந்தவர்களுக்கு சத்தான ஆகாரம் கொடுப்பான். இப்ப பூரா வேறும் அந்த பிராய்லர் வாங்கிட்டு கொடுத்தோம்னா அவனும் பிராய்லர் மாதிரியே கொடுத்தாங்க. எங்க அம்மாலாம் 2 குழந்தைகளை பெற்று 2 குழந்தைகளை 2 மார்புகளில் மீது பால் குடிக்கிறோம். ஒரு நாள் கூட அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததே பச்சாத ஜீவத்தை கூட நான் 7 வயசு வரைக்கும் குடிச்சேன். என் தம்பி 7 வயசு வரைக்கும் குடிச்சான். இப்ப யாருக்கு தம்பி குழந்தைக்கு பால் இருக்கான்னு கேட்டா அந்த காலத்துல எல்லா மக்களும் நீங்க கொச்சை எடுத்துக்கிறீங்க. இதுல அன்னைக்கு பால் எல்லாம் பிள்ளைகள் போய் அம்மா பால் இருக்கணும். இப்ப அம்மா அந்த குழந்தைகளே போய் அம்மா பாக்கெட் பால் இல்லையா? அப்ப அம்மாவிட்ட போய் இப்படியே சொல்லியும் அப்ப உடனே அம்மாவில் அதான் சொன்னாங்க, பட்டினத்தார் அழகினர் கிழகமலை தந்தாலை எப்பிறப்பி காண்பேன் இறைவா. எவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொன்னது. இப்ப பால் கொடுக்கணும்னா மண்டையில கொட்டி பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து அதை காப்பி போட்டு கொடுத்ததுனாலதான் 30 வயசு தாண்டும் போது முடக்குவாதம், 27 வயசு வெளியே ஆண்மையற்றவன், 30 வயதில் ஒரு யூட்ரஸை எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 39 வயசு 65 வயசு வரைக்கும் குழந்தை பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஒரு தாத்தா இடையகுளத்தில் இருந்தார், இறந்து போனார் சமீபத்தில். அவர் பேரு சண்முகவேல் நாடார்னு சொல்லி நான் அந்த கண்டோலன்ஸுக்கு போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு எத்தனை குழந்தைகள் கேட்டீங்கன்னா 16 பிள்ளைகள், 240 பேரம் பேத்திகள். அந்த ஊர்ல அதிக வாக்காளர்கள் கொண்ட எண்ணிக்கையில் கொண்டவர் அவங்க. இந்த பிரதிபலன் கட்ட பொண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு என்னமா அழுதுகிட்டு இருக்கேன்னா எங்க தாத்தா இறந்து போனாங்க, ஆட்சி இன்னும் கெரியா இருக்காரு, ஆட்சிக்கு வயசு 80 இன்னும் அப்படி இருக்கா, கெரியான் மாதிரி இருக்கா. காரணம் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான காற்று, ஆரோக்கியமான குளியல். இப்ப எல்லாருக்குமே ஒரு சுகவாசியா வீட்டுக்கு நன்னில தண்ணி வச்சு பிடிச்சு போய் முன்னாலெல்லாம் குளம் பெரிய கிடக்கு, நம்ம மக்கள் எல்லாம் நடந்து போய் 1.5 கிலோமீட்டர்ல போயிட்டு வருவாங்க. ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். நடக்கும் போது ஒரு ஆக்டிவிட்டி, அங்கே அந்த துணியை தூக்கிட்டு துவைச்சு வந்து ஒரு வேலை மாதிரி. இப்ப தட்டுனா மிக்சி, தட்டுனா கிரைண்டர், எல்லாமே கிரைண்டர். ஆக மொத்தம் மனிதனுடைய ஆயுள் மெடிக்கல் கூடி போச்சு. எங்க ஐயா ஆஸ்பத்திரி ஐரோடுல ஆரம்பிச்சா சென்னையில வரைக்கும் ஹைடெக் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அப்படியே ஆஸ்பத்திரி மெடிக்கல் கூட்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி லாலா கடையும் கூட்டிக்கிட்டே இருக்கு. இது நெய்யினால் சுட்டது. இது என்ன சுட்டது? யாராவது கட்டியல்வா இப்பதான் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னால போனா சீனியில செஞ்சு 35 வயசுல சுகர், பிரஷர், ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு அவல நிலை. உரையாடல்
மெயின் பீஸ் வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் காடுகள்லாம் அழிச்சதுனால தான். இப்போ பெரிய நகரங்கள் இருக்கிற மெட்ராஸ், டெல்லி, கல்கத்தா, மும்பை அந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்சிஜனே குறைஞ்சி போச்சு. அந்த மாசு வந்து ரொம்ப காற்று மாசு போச்சு. போன மாதம் ஒரு இந்த உசாடு வந்து இந்த மரங்கள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாராயணன் சார் அவர்களே, எங்களுடைய எங்கள் மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர், நீங்கள் அழகா பாடலாம் பாடிப்பாங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மருத்துவர் வேந்தர் சார் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கும் தலைவர் ஐகோ அவர்களே, மற்றும் அனைவருக்கும் இந்த வந்திருக்கிற அளவுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். ஏன்னா சார்லாம் நம்ம அழகாக சொன்னாங்க, ஒருத்தர் வந்து மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை அப்படின்னு. பட் யதார்த்தம் என்ன அப்படின்னா இன்னைக்கு உள்ள பெரிய கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. அது இருக்கிறதால நம்ம வந்து சுகமா இருக்கோம். அப்போ நீங்கள் வீடு கட்டும் போதே வீட்டை சுற்றி எப்படியும் ஒரு 2-3 மரம் இருக்கும். நான் தான் எங்கள் ஆஸ்பத்திரி கட்டும்போது முதல்ல காம்பவுண்டு போட்டுட்டு முதல்ல சுற்றி தென்னமரம் வச்சுட்டு முதல்ல ஃப்ரெண்டில் தான் பேப்பர் Studio. Music Studio. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.